இன்றைக்கி இந்த ஷார்ட் வீடியோ சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வாட் அனாலிசிஸ். ஸோ இந்த ISO 9001 வந்து பார்த்திங்க அப்படின்னா 9001 கிடையாது. இது ISOவில் வந்து இந்த அனெக்சர் SLன்ற இந்த ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுற எல்லா ISO ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க. 4.1ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் என்னென்னலாம் இருக்குது, அது வந்து எப்படின்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் தட் ஆர் அஃபெக்டிங் அவர் ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷனை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்ற டூல். இது என்னென்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, நமக்கு என்னென்னலாம் த்ரெட்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான டூல் தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்வாட் அனாலிசிஸை ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் ஒர்க்காக மட்டுமே தான் பார்க்குறாங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் போகிற கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. கன்சல்டன்ட் வருவாங்க, அவங்க ஆல்ரெடியே ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருப்பாங்க, ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே நேம் மட்டும் எல்லாமே மாற்றிட்டு சைன் பண்ணி வச்சுருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இதனால் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே கிடைக்காது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரென்த் இருக்குது, அதாவது ஸ்ட்ரென்த்னால் எதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே பெரிய ஃபேன்சி டேர்ம்லலாம் பண்ண முடியாது. உங்களால் எது நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க, ஈவன் உங்களோட எம்ப்ளாயி நீங்கள் வந்து ஸ்கில் லெவல் நிறையா இருக்கலாம், இல்லைனா மார்க்கெட்லேயே உங்களோட ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்லேயே உங்களால் காஸ்ட் கம்மியாக நீங்கள் கொடுக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லீட் டைம் நீங்கள் வந்து குயிக் டெலிவரி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து. வீக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் நீங்கள் லேக் ஆகுறீங்கன்னு நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஒரு காம்படிட்டரோட நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு லேக் ஆகுறீங்க அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீக்னஸில் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு குறுகிய மனப்பான்மையில் ஒரு சின்ன ஒரு லென்ஸை வச்சு மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து நீங்கள் நல்லா அகலமாக வச்சுட்டு நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸோ எந்தெந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அது யோசிக்கணும். அதே மாதிரி த்ரெட்டுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் ஆபத்து இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்கள் கம்பெனியை, அது கூட ஒரு த்ரெட் தான் நமக்கு. ஏன்னா ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு வந்து நிறைய லீகல் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வரலாம். இல்லைனா ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ப்ராப்பரான ரெஜிஸ்டர்டு வெண்டரை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப அப்போ நமக்கு வந்து பிஸ்னஸ்லாம் போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் யூஸ் பண்ணாமல் உங்கள் பிஸ்னஸை சார்ந்து உங்கள் கஸ்டமரை சார்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும். தேங்க்யூ.